வணக்கம் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா 25,000 உங்களுக்கு நிஃப்டி இன்னும் கீழே இறங்கி நம்ம ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 27 ரூபா அது வந்து கம்மியாகிட்டுருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இந்த கேள்வி எனக்கு கேட்டிருந்தார் என்கிட்ட. என்ன அப்படின்னா, நண்பரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சு நம்ம இன்ட்ராடேட் பண்ணலாமா அப்படின்னு டவுட்டு கேட்டிருந்தார். நான் சொன்னேன், அதை கிழிச்சிட்டு சொன்னேன், வேணாங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அதாவது நல்ல ஒரு ஆழ்ந்த அனுபவம் இருக்கணும். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 5 வருஷமாச்சு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுமாதிரி இன்ட்ராடேட்லாம் எடுத்து பண்ண முடியும் நம்ம. ஸோ அதை வெயிட் பண்ணி தவிர நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுவோம். நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ணுவோம், ஹோல்டிங் பண்ணுவோம். அதுலேருந்து வர பெனிஃபிட் நம்ம அனுபவிப்போம் ஃபஸ்ட்டு. எப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இஷ்யூ ஷேர்ஸு, ஒரு போனஸு, ஒரு டிவிடெண்ட்ஸு, இது மாதிரி வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பண்ணுவோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம். கற்றுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இறங்கி இந்த விஷயம் பண்ணான்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இல்லைங்க உடனே எஃப்எம் பண்ணி ஆகணும் அப்படின்னா. நான் சொன்னேன், தப்பு மட்டும் பண்ணாதீங்க நீங்கள், ஏன்னா ஒரு டேஞ்சரஸ் வந்து உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா காசு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் லாங் டேர்மில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் தான் நம்ம மேக்கிங் பண்ணோம். நல்லா ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் நம்ம 1000 ரூபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் என்ன கம்மியாகுதோ அது எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம.